தொடர்ந்து 40 வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து வணிக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள். அதற்காக தான் நாளைக்கு இந்த விடுமுறையை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். விக்ரமராஜா அவர்கள் கடையை மூட வேணாம் அப்படின்னாரு. நான் எதற்காக இப்போ அவரை தாக்கி பேசணும்னோ இதுக்கோ சொல்லல. எதற்காகனா ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவா இருக்கிறாரு, அதனால நாளைக்கு அவர் கடையை விடுமுறை அளிக்க வேணாம் அவர் சங்க நிர்வாகிகள் சொன்னாலும் அவருக்கும் இதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. நாளைக்கு கடை விடுமுறை நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. ஒட்டுமொத்த வணிக சமூகமும் நாளை கடை விடுமுறை விடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சலி. இன்னைக்கு வணிகர் சங்கங்கள் இந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. ஏன்னா ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அளவிலான ஒரு கடை அடைப்பை நம்ம நடத்துவோம். அரசு அந்த சங்கங்களின் ஒற்றுமை பார்த்து பயப்படுவாங்க. அதே போல மிகப்பெரிய நிறுவனங்கள் சரவணா ஸ்டோர்ஸா இருக்கட்டும், போத்தீஸா இருக்கட்டும், அவர்களும் லீவ் விடுங்க. அவங்க என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் மே 5 கூட அவங்களாம் லீவ் விட்டது கிடையாது. இலைமறை காயாக அனைத்து கடைக்காரர்களும் நான் ஒரு எச்சரிக்கையும் நான் விடுறேன். இன்னைக்கு நீங்க இதுல ஸ்லிப் ஆனீங்கன்னா நாளை உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். எதுக்காக நம்ம போராடுறோம், எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்ததுக்கு நம்ம கடையை மூடுறோம். இப்போ ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டார். பெரம்பூர் கடை முழுக்க கடையை மூடினாங்க. எதற்காக கடையை மூடினாங்க? தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கிளைகள் இருக்கு. எப்படி விக்ரமராஜா அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ, எப்படி வெள்ளையன் அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ, அது போல எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கள் கிளைகள் இருக்க அத்தனை பேரும் நாளை கடை அடைப்பாங்க. ஒரு வணிக போராளிக்காக, ஒரு வணிகர்களுக்காக போராடியவருக்காக. எந்தவித காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு கிடையாது, எந்த ஒரு எதிர்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது. இன்றைய தினம் வணிகர்களுக்கெல்லாம் ஒரு துயரமான தினம் என்று நான் கூறுவேன். என்றால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேருடைய மாநில தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் இன்றைக்கு உடல்நல குறைவால் இயற்கை எழுதினார். 40 ஆண்டு காலமாக வணிகர்களுக்கு பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை வணிக சமூகம் இன்று இழந்துவிட்டது. நாங்கள் கொள்கை ரீதியாக சில வேறுபாடு காரணமாக மாற்று அமைப்பாக இருந்தாலும் வணிகர்களுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு போராட ஒரு தலைவரை இழந்து இருக்கின்ற இந்த வேளையில நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த அரசுக்கும் பொதுமக்களுக்கும், வணிகர் சங்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைவரை எழுந்துவிட்ட இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாளை தமிழகம் முழுவதும் ஒரு கடை அடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய மாநில தலைவர் முத்துக்குமாரோட வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம். 1982 சென்னை புறநகர் வணிகர் சங்க பேரவையை ஆரம்பித்த போது எங்களுடைய மதிப்புள்ள தலைவர் முத்துக்குமாரோட ஆரம்பித்த போது பெரம்பூர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்த திரு வெள்ளையன் அவர்கள் தொடர்ந்து ஒரு 10 வருடங்களாக எங்களுடைய தலைவர் இணைந்து பயணித்தார். அந்த நேரங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய அளவுல ரவுடிச பிரச்சனைலாம் இருந்தது. அந்த நேரத்துலலாம் ஊர் விட்டு வீர் பிழைக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகளை தொடர்ந்து சண்டைகள் ஏற்படுகின்ற வேலைகளில் ஒரு மிகப்பெரிய அளவுல எங்களுடைய தலைவராகட்டும் திரு வெள்ளையன் அவர்கள்ட்டும் தொடர்ந்து போராடினாங்க. ஒரு 10 வருடம் கழித்து இன்னைக்கு இந்த தொழில் வரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த தொழில் வரி பிரச்சனைக்காக திரு வெள்ளையன் அவர்கள் போராட்ட குழு தலைவராக அறிவிக்கப்பட்டாரு. அதன் பின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேர் பிரிஞ்சாலும் 40 வருட பொது வாழ்க்கையில் ஒரு அப்பழுக்கட்டவராக அவர் திகழ்ந்தார். இன்னைக்கு அவர் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எதையும் அவர் சாதிக்கல. தொடர்ந்து 40 வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து வணிக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள். அதற்காக தான் நாளைக்கு இந்த விடுமுறையை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். எப்படி ஒரு அரசியல் தலைவர் கலைஞர் இருந்தாலும் சரி, மதிப்புக்குள்ள ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு வணிக பெருமக்கள் தங்கள் குடும்பத்துல ஒருத்தர் இழந்ததாக நினைச்சு கட்சி வேறுபாடு இல்லாம எப்படி நீங்க விடுமுறை அளித்தீர்களோ, அது போல எந்த சங்கமாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக வணிகர்களுக்கு போராடிய ஒரு தலைவர் வெள்ளையன் அவர்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு கார்பரேட் யுகத்துல நிறைய கார்பரேட் கடைகள் வந்துருச்சு, நிறைய பிரான்சைசி கடைகள் வந்துருச்சு. இருந்தாலும் வணிகத்தை காப்பாற்றணும்னா, நம்ம ஒற்றுமையை நிலைநிறுத்தணும்னா இது போன்ற நேரங்கள்ல நாம் விடுமுறை விடுறது தான் சால சிறந்ததா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டர்ல நம்ம பொது விடுமுறை நம்ம எல்லா சங்கங்களும் சேர்ந்து அளித்த போது எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் அவர்களும் வெள்ளையனோடு அறிவித்த போது விக்ரமராஜா அவர்கள் கடையை மூட வேணாம் அப்படின்னாரு. நான் எதற்காக இப்போ அவரை தாக்கி பேசணும்னோ இதுக்கோ சொல்லல. எதற்காகனா ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவா இருக்கிறாரு, அதனால நாளைக்கு அவர் கடையை விடுமுறை அளிக்க வேணாம் அவர் சங்க நிர்வாகிகள் சொன்னாலும் அவருக்கும் இதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. நாளைக்கு கடை விடுமுறை நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அவர்கிட்ட தான் வந்தீங்க, எங்க தலைவர் கூட இருந்தீங்க. உங்களோட தனி சுய லாபத்துக்காக எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டர்ல கடை விடுமுறை அளிக்க வேணாம்னு சொல்லிட்டு வணிகர்ல இரு பிரிவா பிரிஞ்சு அரசுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைச்சது. அது போல இல்லாம ஒட்டுமொத்த வணிக சமூகமும் நாளை கடை விடுமுறை விடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சலி.
இன்னைக்கு வணிகர் சங்கங்கள் இந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. ஏன்னா ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அளவிலான ஒரு கடை அடைப்பை நம்ம நடத்துவோம். அரசு வந்து அந்த சங்கங்களின் ஒற்றுமை பார்த்து பயப்படுவாங்க. அதற்காக தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து எந்த கடை கேட்டாலும் என்ன சொல்றாங்க, வணிகர் சங்கம்லாம் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, நாங்க எதுக்கு விடுமுறை விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கடைக்காரர்கள் மத்தியிலும் இருக்கு. அதை உடைப்பதற்காக தான் நம்ம கொள்கை ரீதியா சில மாறுபாடுகள் காரணமாக நம்ம பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக கடையை விடுமுறை விடுவதுதான் சரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு ரவுடி இறந்து போறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்து போறாரு அப்படின்னா பயத்தின் காரணமாக விடுமுறை விடுறீங்க. வணிகர்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், பயத்தின் காரணமாக எத்தனையோ பகுதிகளில் விடுமுறை விடுறாங்க. அதை மீறி நமக்காக நாளை நம்ம அரசு கிட்ட பேசணும், நம்ம கொள்கை ரீதியா நம்ம மத்திய அரசு கிட்ட மாநில அரசு கிட்ட நம்ம பேசணும்னா நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். அதற்காகவும் இதை விடுமுறை விடுங்க. இப்போ தாவிலேன் அவர்கள் ஒரு 40 ஆண்டுகள அரசியல் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருந்திருக்காரு. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு பலத்தையும் அவர் அடையல. அவருடைய வாழ்க்கையை வணிகர்களுக்காக அர்ப்பணித்திருக்காரு. எப்படி எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் மாதிரி அவரும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார். அதை உணர்ந்து பட்டி தொட்டி எங்கும் அனைத்து கடைகளையும் நம்ம விடுமுறை விடணும். இப்போ ஒரு சின்ன கேள்வி எழலாம், நீங்க எதிர் சங்கமாக இருந்தாலும் எதுக்கு அவர் லீவ் விடுறீங்கன்னா அது உண்மை. நாங்களும் வணிகர்களுக்காக போராடுறோம், சுதேசி கொள்கைக்காக போராடுறோம். அவரும் வணிகர்களுக்காக போராடினாரு, சுதேசி கொள்கைக்காக போராடினாரு. அந்த சுதேசி கொள்கை இனி வரும் காலகட்டங்கள்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போனோம்னா இது போல நம்ம ஒற்றுமையை நம்ம காட்டணும். அதே போல மிகப்பெரிய நிறுவனங்கள் சரவணா ஸ்டோர்ஸா இருக்கட்டும், போத்தீஸா இருக்கட்டும், அவர்களும் லீவ் விடுங்க. அவங்க என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் மே 5 கூட அவங்களாம் லீவ் விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க பயம் இல்லாம இங்க வணிகம் செய்யறீங்க, ரவுடிகள் மாமூல் கேட்டு தொந்தரவு இல்லாம நீங்க வணிகம் செய்யறீங்க, காவல்துறை அதிகாரியோட தொந்தரவு இல்லாம நீங்க வணிகம் செய்யறீங்கன்னா இது போன்ற போராளிகள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து, தங்களுடைய குடும்பத்தை துளைத்து, எங்களுடைய தூக்கத்தை துளைத்து, இரவு பகல் பாராம எத்தனையோ வழக்குகளை காவல்துறையில நாங்க வாங்கி அரசை எதிர்த்து, ரவுடிகளை எதிர்த்து பல முறை கைதாகி சிறை சென்று எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்ததுனால்தான் இன்னைக்கு நீங்க வந்து வணிகம் செய்யறீங்க. அதனால எந்த ஒரு சுய லாபமும் இல்லாம ஒரு நாள் வருமானம் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் நம்ம சம்பாதித்துக்கலாம். ஆனா இனி வரும் காலங்கள்ல நீங்க வணிகம் செய்யணும்னா நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற தலைவர்களை நாம முன்னிறுத்தி சென்றால் மட்டும்தான் முடியும். அதனால எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எங்களுடைய தலைவருடைய ஆணை ஏற்று நாளை முழு கடை அடைப்பை நாங்கள் அறிவிக்கிறோம். அதே போன்ற மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற திரு விக்ரமராஜா அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், உங்களுடைய அரசியலை நீங்க இதுல காட்டாதீங்க. ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்ல நீங்க இதை பண்ணி ஒரு நீர்த்து போய் செய்து விட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீர்த்து போக செய்தீங்க. அதே விஷயத்தை வினோத்குமார், ஓட்டேரி வினோத்குமார் கொலை விஷயத்தில் நீர்த்து போக செஞ்சீங்க. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் நாம் நிறுத்தணும். எப்படி திமுக தலைவர் கலைஞர் இருந்த போது அதிமுக கடைக்காரர்களும் கடையை மூடினாங்க, அதே போல மதிப்பிற்குள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த போது திமுக காரர்களும் கடையை மூடினாங்க. அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நமக்காக போராடிய தலைவர்கள் அவர்கள், திராவிட தலைவர்கள். அதற்காக நம்ம கடையை மூடணும். அதே போல நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் திரு வெள்ளையன் இருந்த போதும் நாம் கடையடைப்பை நடத்தணும். இது வந்து எங்களுடைய கோரிக்கை. இலைமறை காயாக அனைத்து கடைக்காரர்களும் நான் ஒரு எச்சரிக்கையும் நான் விடுறேன். இன்னைக்கு நீங்க இதுல ஸ்லிப் ஆனீங்கன்னா நாளை உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும், எதுக்காக நம்ம போராடுறோம், எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்ததுக்கு நம்ம கடையை மூடுறோம். இப்போ கூட இப்போ ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டார், பெரம்பூர் கடை முழுக்க கடையை மூடினாங்க. எதுக்காக கடையை மூடினாங்க? அவர் ஒரு நல்ல தலைவர். அதே போல நமக்காகவே போராடிய ஒரு தலைவருக்கு நாம விடுமுறை அளிக்கணும்ன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை நாளை கடை அடைப்பை அறிவிக்கிறது. எங்களுடைய நிர்வாகிகள், எங்கள் சங்க உறுப்பினர்களும் நாளை கடையை மூடுவாங்க, எங்க தலைவர் ஆணையேற்று. அதே போல அனைத்து சங்க நிர்வாகிகளும் உங்களுடைய தலைமை அறிவிக்கலனாலும் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வணிக தலைவருக்கு கடையை மூட வேண்டியது உங்களுடைய கடமை கடமை கடமை. நாளைய சமூகம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இருக்கும் வரை திரு தா வெள்ளையனுடைய போராட்டங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம், அவருடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம், அவருடைய கொள்கையான சுதேசியும் நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியை கூறுகிறேன். தயவு செய்து நாளை கடையை மூடுங்க. தமிழக அரசு ஏன் இந்தியாவை திரும்பி பார்க்கணும், ஒரு வியாபார சங்க தலைவருக்கு இந்த விஷயமா அப்படின்ட்டு. நாளைக்கு எல்லாருக்குமே அதுதான், யாரெல்லாம் பொது வாழ்க்கைக்கு போராடுறாங்களோ அவர்களுக்கான தியாகத்தை நாம் போற்றுவோம், நினைவு கூறுவோம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பந்து போல தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இருக்கும் நான் நம்புறேன். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.
இல்லை நாங்கள் பேசல, உணர்வுபூர்வமாக பண்ணிருந்தோம். இப்போ வெள்ளையன் தமிழ்நாடு வணிக வெள்ளையன் தலைவர் சங்கத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக விடுமுறை விட்டுருவாங்க. நாங்கள் அவருக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் அவருடைய தியாகத்தையும் 40 ஆண்டு கால அந்த வணிகளுக்கான போராட்டங்களும் நாம் நினைவு கூர்ந்து எங்கள் தலைவரோட இணைந்து பணியாற்றுறதா. எங்கள் தலைவர் கீழே அவர் பணியாற்றி இனி அவர் அடுத்த கட்டத்துக்கு போனாலும் நாங்கள் அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் விடுமுறை அளிக்கிறோம். அதே போல விக்ரமராஜா அவர்களும் விடுமுறை அளிக்கணும், இதில் அரசியல் செய்ய வேணாம் அப்படின்றது தான் இந்த பத்திரிகைகள் சந்திப்பு. இதை ஒரு வீடியோவை கூட நான் வெளியிட்டிருக்கலாம், இருந்தாலும் இதை ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த அவசரத்தில் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். கண்டிப்பா இப்போ அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் இருக்கிறாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதேதான் ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டர்ல நடந்தது. கடை விடுமுறை நாங்க அறிவிக்கிறோம், எங்க தலைவரும் வெள்ளையனவர்களும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அதை நீர்த்து போக செய்யும் விதமாக அவர் இன்னொரு நாள் அறிவிக்கிறார், அன்னைக்கு கடையை மூட வேண்டான்றார். இப்போ நாளைக்கு எப்பவுமே அரசு வந்து ஒரு விஷயம் மிக தெளிவா இருக்கும். கடை எல்லாமே அடைக்கிறது வந்து அவங்க வந்து அவர்களுக்கு எதிராக நினைப்பாங்க. ஒரு புதிய தலைமையோ ஒரு புதிய ஒரு விஷயத்தையோ அவருக்கு எதிராக வெளியே வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ விக்ரமராஜா அவர்கள் அவருக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடையடைப்பை ரத்து செய்யலாம். அதனால நான் அவருக்கு கோரிக்கை விடுறேன், அவருக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே கோரிக்கை விடுறேன். எல்லாருமே ஒரு குடையின் கீழே இருக்க வேண்டியவங்க, எல்லாருமே வணிகர்களுக்காக போராட வேண்டியவங்க. அதனால நீங்க விடுமுறை விடுங்க. அவர் அறிவிக்கலனாலும், அவர் அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறேன். அவர் அறிவிக்கலனாலும் நீங்க தயவு செய்து விடுமுறை விடுங்க. அதுதான் இந்த 40 ஆண்டு கால அப்பழுக்கற்ற ஒரு போராளிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்ம நம்புறோம், அரசியல் செய்யாம ஒரு வணிகரா பாருங்க. ஆமா, இது பொது விடுமுறை இது அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நிறைய கட்சிகள் சங்கங்கள் அப்படிலாம் இருக்கு. நாங்க வணிகர்ல கடையை மூடணும், வணிகர்கள் கடை மூடினாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பந்து மாதிரி ஆயிடும். ஓகேவா? எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒரு பந்து அறிவிச்சா என்ன சொல்றாங்க, கடையை விடுமுறை விடுங்கன்னு சொல்றாங்க. யார் யாருக்கும் நம்ம கடை விடுமுறை விட்டுருக்கோம். இந்த 50 எனக்கு தெரிந்து என்னுடைய 43 வயசாவது, என்னுடைய இந்த வயசுல எத்தனையோ பேருக்கு யார் யாருக்கும் கடையை விடுமுறை விட்டுருக்கோம். நம்ம முதல் முறையா ஒரு வணிக தலைவருக்கு கடை விடுமுறை என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். சரியா? இதுல எந்த அரசியலும் கலக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அவருக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு வணிகன் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ரொம்ப ஈஸி, ஃபேஸ்புக் ட்விட்டர் வகையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முன்ன மாதிரி கிடையாது, நியூஸ் பேப்பர்ல வந்து தான் செய்தி தெரியணும்னு கிடையாது. அதனால உங்களுக்கு தெரிந்த செய்தி நாளைக்கு விடுமுறை விடுங்க, அவ்வளவு. தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கிளைகள் இருக்கு. எப்படி விக்ரமராஜா அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ, எப்படி வெள்ளையன் அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ, அது போல எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கள் கிளைகள் இருக்கு. அத்தனை பேரும் நாளைக்கு கடை அடைப்பாங்க. ஒரு வணிக போராளிக்காக, ஒரு வணிகர்களுக்காக போராடியவருக்காக. எந்தவித காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு கிடையாது, எந்த ஒரு எதிர்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது. அரசுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு நாங்கள் நாளை கடை அடைப்போம். ஒரு நல்ல ஒரு தலைவருக்காக நாளை கடை அடைப்போம். நாளைக்கு அவரோட இறுதி ஊர்வலம் வந்து அவர் ஊர்ல தான் நடக்குது. அவர் திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு பிச்சு விலை சொந்த ஊர். இங்க இருந்து ஒரு 3 மணிக்கு அங்க போய் அங்கதான் இறுதி ஊர்வலம் இருக்கு. இங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வணிக சங்கர்களும் நிர்வாகிகளும் இங்க கலந்துப்பாங்க. தென்பக்கம் இருக்கவங்க அங்க கலந்துப்பாங்க.